முதுகுளத்தூர் ஜாதி கலவரம் மூண்டியிருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் எந்த பாதுகாப்பையும் விரும்ப மாட்டார் என்று தெரிந்தும் அவருக்கு தெரியாமலே காமராஜரின் காருக்கு முன்னும் பின்னும் பைலட்டும் எஸ்கார்ட்டும் போட்டியிருந்தனர் காவல்துறையினர். காவல்துறையினரின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறியாத காமராஜர் தான் பயணம் செய்த கார் புறப்பட்ட பிறகுதான் முன்னால் போன காரின் சைரன் ஒலியை கவனித்தார். இந்த ஒலியை கேட்டாரோ இல்லையோ காமராஜருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. தன் செக்யூரிட்டி ஆபீசர் கிருஷ்ணனிடம், நான் உசுரோடு தான் இருக்கேன், அவன் ஏன் என் முன்னால் சங்கு ஊதிட்டு போறான்ற, மொத்தத்துல அவனை நிறுத்தியா என்று தனது கோபத்தை கூட நகைச்சுவை உணர்வை இழையோடு விட்டார் காமராஜர். சிந்தனை செயல் அனைத்து மக்கள் முன்னேற்றத்திற்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் என ஓயாது உழைத்த இந்திய அரசியலில் ஒப்பற்ற இடத்தை எய்திட்ட காமராஜர் நகைச்சுவை உணர்வும் மிக்கவர்.